ஜெபம் பண்ண கிளம்பும். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரை, ஆசீர்வாதமான பரிசுத்த ஆராதனை வேலைகளுக்காக நன்றி சொல்லி பாதம் பண்ணி நிற்கிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்தில் ஏதோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எல்லாம் அச்சத்தை வருவிக்கக்கூடியதாக இருந்தாலும் தேவனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். பல உண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலையும் மிகவும் பணிவாய் தாவீது அரசரை போன்று உடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே நாங்கள் வணங்கி நிற்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை திட்டவட்டமாய் பேச வேண்டியிருக்கிறோம். இந்த ஆராதனையை ஆன்லைன் மூலமாக கண்டு கொண்டிருக்கிற உங்கள் அடியார்களை கர்த்தர் ஆஸ்வதிக்க வேண்டியிருக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்தியும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை முடிவுக்கு நடத்தி செல்லும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாரும் எழுந்து கீர்த்தனை கீர்த்தனை
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். லூக்கா 15:1 முதல். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உண்மையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் 1 காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் ஆயக்காரரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் 1 வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை புரட்டி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதை வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த கொள்ளை நோய் காலத்தில் ஆன்லைன் மூலமாக ஆராதனையிலே பகிர்ந்து கொண்டிருக்கிற அருமையான அன்பின் திருச்சுவையாரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். திருத்துவ திருநாளுக்கு பிறந்த 3ஆம் நாயகனுக்குரிய இந்த வசனத்திலே லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே காணாமற் போன ஆடு, காணாமற் போன காசு, காணாமற் போன மகன், இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாதபடியால் வந்த பிரச்சனைகள். முதலாவது குறிப்பு காணாமல் போன ஆடு. 100 ஆடுகள் இருந்தது, 1 ஆடு காணாமல் போனது. அந்த நாட்டிலே 100 ஆடுடைய ஒரு மேய்ப்பன், அது ஒரு ஏழை மேய்ப்பன் தான். 300 ஆடுகளுக்கு மேலாக வைத்திருக்கிறவன் அவன் கொஞ்சம் பணக்காரனான மேய்ப்பன் என்று அதற்கான இறையாளர் குற்றம் சொல்லுகின்றார். 200 ஆடுகளை வைத்திருப்பவர் ஒரு மிடிலாக இருக்கிற நடுத்தர வகுப்பை சேர்ந்த ஒரு ஆயர். அப்படி என்றால் இவர் இந்த 100 ஆடு வைத்திருக்கிற ஒரு ஏழையான ஆடுகளை வைத்திருக்கிற ஒரு மேய்ப்பன். அதுல 1 காணாமல் போய்விட்டது, இருக்க வேண்டிய மந்தையில இல்லை. அப்படி என்றால் அந்த மந்தையில இல்லாதபடியினால் அவன் 99 ஆடுகளையும் மண்ணாமல் விட்டு அந்த காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்க தேடுகிறார், அழைகிறார். அந்த ஆடு எங்கேயாவது சத்தம் நிகழ்ந்தால் என்று கேட்கிறார். கிறிஸ்துவமான தேவனுடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல, அந்த ஆடு எங்கேயாவது ஒரு முன்போர்களை கொண்டிருந்தால் அதை பார்த்து அந்த ஆட்டை பத்திரமாக எடுத்து தோள் மேலே கொண்டு வந்து மந்தையோடு சேர்க்கின்றார். காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்த பின்பு அந்த ஆயன் சந்தோஷத்தோடு தோள் மேல் கொண்டு கொண்டு வீட்டிற்கு வந்து, நான் காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்தேன் என்று சந்தோஷப்படணும் அல்லவா? ஆகையால் மனதில் அவசியமாக 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாவதை பார்க்கிறோம். மனத்திற்கு ஒரு பாவி இருந்தால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறேன். கிறிஸ்துவின் மாணவர்களுடைய பிள்ளைகளே, இந்த ஆடு என்பது காணாமல் போன ஆடு ஒரு ஆத்மாவை குறிக்கிறது. ஒரு ஆத்மாவை கெட்டு போகக்கூடாது என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். நாம் எல்லாரும் நற்செய்தியை சொல்ல வேண்டும். கடைசி ஆட்களுக்கு மட்டும் நபருக்கு நாம் சொல்லிக் கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்துடைய மீட்பு, இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை, ரகசிய வருகை, 2ஆம் வருகை, நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் சொல்ல வேண்டுவது நம்முடைய கடமையாக இருந்தது.
வாட்ஸ்அப் நீங்க போடலாம், சிறு சிறு கதைகள் மூலமாக சொல்லலாம். நற்செய்தி அறிவித்தல் என்பது முக்கியமானது. அது மீட்பின் செய்தி என்பது நற்செய்தி. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். யோவான் சுவிசேஷம் 3:16 வாசிக்கிறோம். தேவனுடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையக்கூடிய அன்பு கொண்டார் சொல்லி வாசிக்கிறோமே. அந்த அன்பு, பிதாவின் அன்பு, தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி மீட்டுக் கொண்டாரே. அதே போல இந்த காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்த பின்பு அந்த ஆயனுக்கு வருகிற சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. அன்றியும் ஒரு ஸ்திரீ, லூக்காஸ் சுவிசேஷம் 15:8 பார்க்கின்றார். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசுகள் எடுத்து அது ஒரு வெள்ளிக்காசை காணாமல் போனால் விளக்கை கொடுத்து வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடித்து வரைக்கும் ஜாக்கிரதையாக தேடாமல் இருப்பாரோ. 10 வெள்ளிக்காசு சேர்த்து வைத்திருந்தால் ஆனால் அதிலே 1 காணாமல் போய்விட்டது. இருக்க வேண்டிய இடத்திலே அது இல்லை. எப்படி காணாமல் போய்விட்டது தெரியாது. காணாமல் போன ஆடு கத்தும், ஆனால் காணாமல் போன காசு கட்டாது. விளக்கை கொடுத்து வீட்டை பெருக்கி அந்த வீட்டை பெறுகிற போது அந்த காசு இருக்கிற இடத்துல நகர்ந்தால் சின்ன சத்தம் வரும். அதை கேட்டவுடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இருக்க வேண்டிய இடத்துல இல்லாத ஒரு தனி இடத்துக்கு போகப்பட்ட பிறகு எப்படி போறது தெரியவில்லை. ஆனால் அவள் பாதுகாப்பாக அந்த காசை வைக்கவில்லை. பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சாத்தான் எப்படியாவது அந்த ஐக்கியத்திலிருந்து விடுவிக்க எப்படியாவது படுத்து கொண்டு போக பார்க்கிறேன். இந்த 10 வெள்ளி காசு, ஒரு காசு அந்த விலகி போனாலும் கட்டுடைய ஐக்கியத்திலிருந்து விலகி போனது அர்த்தம் புரிகிறேன். ஆனால் அந்த விளக்கை கொளுத்தி வேத வசனம் காலத்துக்கு பாதை படிச்சு சொல்லுகிறேன். அப்படி என்றால் இந்த வேத வசனத்தை நாம் நேசிக்கிறோமா, அதை வாசிக்கிறோமா, அதற்கு கீழ்ப்படுகிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். விளக்கை கொளுத்துகிறாள், வேத வசனம் முக்கியம். வீட்டை பெருக்குகிறாள், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். அதனால் நித்திய ஜீவன் உண்டே என்று சொல்லி வசனம் சொல்கிறது. வீட்டை பெருக்கி கண்டுபிடிக்க வளர்க்கும் ஜாக்கிரதையாய் தேடுகிறாள். இரவும் பகலும் வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கிறிஸ்து கர்மாவுடைய பிள்ளைகளே, காணாமல் போன காசு, காணாமல் போன ஆடு. அது மட்டுமல்ல, இந்த தாவீது தான் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. யோபு தான் இழந்ததை எல்லாம் ரெட்டிப்பாய் திரும்பி பெற்றுக் கொண்டார். யோபு 42 வாசிக்கிறோம். அவர் ரெட்டிலே எல்லாத்தையும் பெற்றுக் கொள்கிறார். கணக்கு கரெக்டாக வாசித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, யோபு 42:2 சொல்கிறது, சகலத்தை செய்ய வல்லவர், செய்து கடைபிடாது சொல்லி வேதவசனம் பெற்றுள்ளார். இழந்ததை பெற்றுக் கொள்கிறார். தாவீது இழந்ததை பெற்றுக் கொண்டார். ஆனால் யோபு தான் இழந்ததை எல்லாம் ரெட்டிப்பாக பெற்றுக் கொள்கிறார், ரெட்டத்தனியாக பெற்றுக் கொள்கிறார். இந்த ஸ்திரீ விளக்கை கொளுத்துகிறாள், வீட்டை பெருக்கிறாள், சாக்கிரதையாய் தேடுகிறாள். கண்டுபிடித்த பிறகு அவளது தந்தையை வீட்டாளோ சந்தோஷப்படுகிறாள். அந்த சந்தோஷம் இருக்கிறதா? எப்படி ஒரு ஆட்டினையும் காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் போது இருக்கிற சந்தோஷம் இந்த வெள்ளி காசை கண்டுபிடிக்க அந்த ஸ்திரீக்கு இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். அது மட்டுமல்ல, எப்படி அந்த ஆடு மத்தியோடு சேர்க்கப்பட்டதோ அதே போல இந்த காணாமல் போன காசு, தரையில இருந்த காசு நெற்றிக்கு போய் அந்த சங்கிலியோடு சேர்ந்து கொள்கிறது. நெற்றியிலே இருக்க வேண்டிய காசு தரையிலே மறைந்திருக்கிறது. கிறிஸ்து கர்மாவுடைய பிள்ளைகளே, இயேசுவாகிய நீதியின் சூரியனில் பிரகாசிக்கிறீர்கள். நீங்கள் பிரகாசிக்க வேண்டிய நட்சத்திரமாக இருக்கிற நீங்கள் கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் விலகி இருட்டிலே போய் பிரகாசிக்காமல் சாத்தானுடைய பிடியில் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை தேடுகிறார். வேத வசனங்கள் புறப்படுகிறது. வேத வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்க வேண்டும். கிறிஸ்து அதை யோசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் அதுவும் அந்த ரட்சத்துக்குரிய அர்த்தம் அந்த ஐக்கியத்தில் வந்து இணைந்து விடுகிறது. அந்த ஸ்திரீ எப்படி அந்த காணாமல் போன காசை நெற்றியில வைத்து அந்த ஆபரணத்தோடு சேர்த்து கொண்டார். நாம் கிறிஸ்துவாகிய ஐக்கியத்திலே நாம் சேர்த்து கொள்ளப்பட நாம் அழைக்கப்படுகிறோம். ஒன்று காணாமல் போன ஆடு, 2 காணாமல் போன காசு, 3 காணாமல் போன 2 இளைய மகன். மனதில் ஆத்மா
ஆத்மா வெளியேற பெற்றது பிரியமானவர்களே. 100 ஆடுக்கு ஒரு ஆடு காணாமல் போனது 1%, 1%. 10 வெள்ளிக்காசு இருந்துச்சு, ஒண்ணு காணாமல் போச்சு 10%. அந்த ஒரு ஆடை காட்ட இந்த வெள்ளிக்காசு கொஞ்சம் மதிப்பு கூட இருக்கிறது. ஆனால் காணாமல் போன மகன் 2 பேருக்கு ஒருத்தர் போயிட்டா 50%, 50% வெளியேற பெற்றது, ஆத்மா வெளியேற பெற்றது. கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திருந்த பிள்ளைகளே, இந்த இளையகுமாரனுடைய கதை நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஆஸ்தியை வாங்குறான், பிரதேசத்துக்கு போகிறான், அழித்து நாசம் பண்ணி போட்டான், ஜீவனம் பண்ணி துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி ஆஸ்தி அழித்து போட்டான். லூக்கா 15:13 வசனம் சொல்கிறது, துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி ஆஸ்தியை அழித்து போட்டான். நண்பர்களா போயிட்டாங்க, காசுல நண்பர்கள் வருவார்கள், காசு இல்லைன்னா நண்பர்களா போயிடுவாங்க. அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அவன் பண்டிகைக்கும் பணியில இருக்கிற அந்த பண்டிகைக்கு தவிர்த்தினாலே தன் வயிற்றுகிறப்ப ஆசை அதை கூட அவன் கொடுக்கப்படலை. அப்பதான் அவனுக்கு புத்து தெரியாது போயிடறாங்களே. என் தந்தை வீட்டிலே பூரிக்காய் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நான் பசியால் சாகிறேன். அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பத்திற்கு போய் தகப்பனை பார்த்து நோக்கமாகவும் பாவம் செய்தேன். காணாமல் போன ஆடு அதான் வரவில்லை, காணாமல் போன காசு அதான் வரவில்லை, ஆனால் காணாமல் போன மைந்தன் புத்தி தெளிந்து வருகிறான். ஆனால் மனம் திரும்புதல், புத்தி தெளிந்து எழுந்து புறப்பட்டு பன்றி மேய்க்கிற தொழிலிருந்து புறப்பட்டு எழுந்து புறப்பட்டு அப்பாடு வருகிறான். பாவத்திலிருந்து எழுந்து புறப்பட்டு இயேசு எடுத்து வருவதுதான் மனம் திரும்புதல். கிறிஸ்து கண்பார்வையுடைய பிள்ளைகள், ஆடு தானா வராது, காசு தானா வராது. ஆனால் இவன் புத்திய மனிதனாக இருக்கிறபடியா அவன் எழுந்து புறப்பட்டு புத்தி தெளிந்து அவன் நினைத்து பார்க்கிறான். என்ன நினைத்து பார்க்கிறான்? தன் தகப்பனுடைய கூலிக்காரரை எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. கிறிஸ்து கண்பார்வையுடைய பிள்ளைகள், கூலிக்காரர்கள் யார்? காலையில் வருவார்கள், பெயிண்ட் அடிப்பாங்க, சாயங்காலம் போயிடுவாங்க. அவங்க நம்ம சாப்பாடு வரும்போது அவங்க ஒரு பெரிய தூப்பாடு சாப்பாடு கொண்டு வருவாங்க, நம்ம சீக்கிரம் தீவு கடவாய் கொடுப்பாங்க. ஆனால் அவர் சாயங்காலம் போயிடுவாங்க. சில நேரத்தில் நம்ம இல்லாத இடத்துல பெயிண்ட கொஞ்சம் தூக்கி தூக்கிட்டு போற மக்கள் ஒன்று இருக்கிறது. சரி, அதை அப்படியே போட்டு. ஆனால் இந்த கூலிக்காரர் கூலியை வாங்கிட்டு இருக்கிறார், அனுப்பிட்டு இருக்கிறார். ஆனால் வேலைக்காரர் பாருங்க, கூலிக்காரருக்கு பூர்த்தியான சாப்பாடு. வேலைக்காரர் அங்கே தங்கி அங்கே இருப்பாங்க, அங்கே வேலை செய்வாங்க, அங்கே பார்த்துக்கிட்டாங்க. இவனுக்கு அப்பாவுடைய கூலிக்காரருக்கே பூர்த்தியான சாப்பாடு, பசியா சாகிறேன் என்று எழுந்து தன் தகப்பனுக்கு போய் தகப்பனை பறந்து கொள்ளுமா ஒன்றுமா பாவம் செய்தேன், இனிமேல் பாட சொல்ல பார்த்தேன் அல்ல, என் கூலிக்காரர் ஒரு நாளை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனுக்கு வந்தான். அந்த எழுதி புறப்பட்டு பாவத்திலிருந்து மனம் திரும்பி கட்டத்தில் அவர்தான் மனம் திரும்புதல். அப்பா தன் மகனிடத்தில் ரொம்ப இளையகுமாரனை பார்த்து ரொம்ப கவலை எல்லாம் திரும்பினார். மூத்த மகன் கீழ்குடியிற பிள்ளை வழிகளுக்கு போனார், நல்ல வேலை செய்தார், நல்ல அருளை செய்தார், சம்பாதிக்கிற சந்தோஷம். ஆனால் அவன் போன மகன் சாப்பிட்டான், எங்க இருக்கிறான் ஏது ஒன்று இல்லை, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 15:7 போகிறோம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனுக்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவருடைய தகப்பனை கண்டு மனது உருகி ஓடி கிறிஸ்துமஸ். அப்பா வீட்டிலிருந்து தூரமா பார்க்கிறார், யாரோ ரொம்ப உருளாமாய் உச்சகரமாய் வர்றானே அப்படின்னு பார்த்து மனது உருகி ஓடி அவர் தன்னுடைய பல்லவத்தில் விட்டு பாவத்தில் பண்ணி வச்சு அவனை போல நம்ம பாவத்தில் நம்மளை பார்த்து மனது உருகி பல்லவத்தை விட்டு பூலவத்துக்கு வந்தாரே, அதான் கிறிஸ்துமஸ். மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அது சிலுவை கட்டி கொள்கிறது. அவனை கட்டி முத்தம் செய்தான். அவனை கட்டி பிடித்து முத்தம் செய்து கையில் ஒரு 10 லட்சத்தை கொண்டு பன்றி படிச்சு சொல்லல, அவனை வீட்டுக்கு கொண்டு போறார். நம்முடைய கர்த்தர் இயேசு உலகத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட
ஆனால் மூத்த மகன் மகள் என்று திரும்பி வருகிறார். கீத வாத்திய கண்ணகை குலமான உடைகள் நடத்தியது என்று விசாரிக்கிறார். அப்பொழுது உன்னுடைய சகோதரன் தான் அந்த முடியும் வந்ததுனாலே நாற்பது சேர்ந்து அவருடைய குழந்தை கண்டத்தை காண்கிறார். அப்பொழுது கோபம் அடைந்து அவன் உள்ளே போகிறார். மூத்த மகன் அப்போ கீழ்படுகிறது. ஆனால் கோபம் வந்தது. கோபம் என்பது ஒரு பாவம். ஒழுங்குடைய பாவங்கள் கோபம் ஒரு பாவம். அவன் உள்ள போக மனசு இல்லாமல் வெளியே தரப்போன வெளியே வந்து அழுகிறார். ஒரு ஆட்டுக்குள்ள இடத்துக்குள்ளேயே அப்படின்னு கேட்கிறார். மகனே முதலாம் என்னுடையது என்பதெல்லாம் ஒன்றுதான் பாவம் சொன்னார். அப்படியும் அவன் கீழ்ப்படியலை. அந்த அப்பாவுடைய விருதுல பங்கு பெறல. அந்த அப்பாவுடைய விருதுல பங்கு பெற்றிருந்தால் அவன் கனப்படுத்தப்பட்டிருப்பான். அவனும் கனப்படுத்தப்பட்டு அந்த சந்தோஷத்தை பெற்றிருப்பான். சந்தோஷம் பரலோக சந்தோஷத்தை அவன் பெற்றிருப்பான். கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகளே, காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, காணாமல் போன மைந்தன், மனம் திரும்ப ஒரு பாவி இருக்கும். பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்ற வேத வசனத்தின்படி நாம் பரலோகத்தை சந்தோஷிக்க வேண்டும். அதற்கான ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்னும் என்று மாறுபவராக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். காணாமல் போன வெள்ளைக்காசு, காணாமல் போன ஆடு, காணாமல் போன இதனை குறித்ததான ஒரு செய்தியை பூமியை நாங்கள் கற்றுக்கொள்ள தேவன் கிருபையை ஸ்தோத்திரிக்கின்றோம். பரலோக ராஜ்யத்தை குறித்து இந்த பூமிக்காய் ஸ்தோத்திரம் இருக்கிறோம். சுவாமி, மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று நாங்கள் படிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நல்ல பிதாவே, பெருந்தொற்று காலங்களிலே கர்த்தருடைய பாதத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். உடைய வருகையின் காலங்கள் அதி சீக்கிரம் என்பதை உணர்கிறோம். ஆண்டவரே, உடைய வருகைக்கு ஆயத்தம் மக்களாய் நாங்கள் காணப்பட அனுகிரகம் தர ஜெபிக்கின்றோம். இந்த வேளைகளிலும் சுவாமி, இந்த இரண்டாம் மலை தீவிரமாய் தாக்கிய போதிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்களை ஆசீர்வதிய சுவாமி. ஆண்டவரே, போதும் என்ன செய்வேன் என்று தெரியாமல், எப்படி வாழ்வேன் என்று தெரியாமல் திக்கற்று போயிருக்கிற மக்களோடு செய்யாதே, கலங்காதே. நானும் தேவனுக்கு வழக்கரம் முடித்து வழிநடத்துகின்ற எங்கள் தேவன் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பெருந்தொற்று காலங்களிலே தொழிலே கஷ்டங்கள், பலவிதமான இழப்புகள், போராட்டங்கள், பின்னடைவுகள், ஆண்டவரே, எல்லாவற்றிலேயும் கர்த்தருடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி வழிநடத்தி ஆண்டவரை வழிநடத்தக்கூடிய அந்த பாதத்தை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சோதனையான காலத்திலே எங்கள் வாழ்வு வறண்டதும் உடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தை போல் காணப்பட்டார்கள். ஆண்டவரே, நீரங்களுக்கு அடைக்கலமும் பலரும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாய் இருந்து வழிநடத்துவதற்காக நாங்கள் செலுத்திருக்கின்றோம். திருச்சபையில் உள்ள குழந்தைகள், வாலிபர்கள், பெற்றோர், விருத்தாப்பியர் அறிவுகளுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த இரண்டாம் நிலையில் தீவிரம் குறைந்து வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடவுள்கள் அறிவிக்கப்பட்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே நாங்கள் எல்லாம் உடைய ஆலயத்திலே வந்து ஏகோபித்து உடைய ஆராதத்திலே சாக்கியத்தை அப்பனையும் இருந்து தந்தோடைய பாதத்திலே ஜெபிக்கிறோம். இதோ எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரே கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடமிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். நாம் ஆண்டவரே, அனைவரையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசையாய், அரணாய், அடைக்கலமாய், கண்மலையாய், கோட்டையாய்,
ஜபமாயிருக்கும். ஆண்டவரே, திரும்பினால் நிறைந்து வழிநடத்துகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பணி உங்களுக்கு போகிறோம். எங்கள் ஜீவன் முதலில் ஜபம் செய்வோம். எங்கள் பரம பிதாவே, இந்த பெருந்தொற்று காலத்தில் என்னுடைய பாதம் கொள்கிறோம். எங்களுடைய திருச்சபையிலே இந்த தொற்றிலே பாதுகாப்பட்டு சிகிச்சை பெற்று வீட்டுக்கு வந்திருக்கிற பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். சிலர் இந்த பெருந்தொற்றாலே மரணத்திருக்கிற மக்கள் இடத்திலே இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் சோதனத்தோடைய கூடிய விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் விசாரிக்க முடியும். உங்கள் கவலையில் அவர்கள் வைத்து விடுங்கள். கவலை படுவதனால் இவன் தன் சரீர அளவோடு ஒரு குணத்தை கொடுக்கிறார். உன் துக்கம் சந்தோஷமாக மாறும், படாத வைபவம் மாறும், குடும்பம் ஆனந்த கழிப்பாக மாறும். உன் துக்கிறார்கள் விடுத்து போகும் என்ற வசனத்தினால் ஆட்டம் தேற்றும். ஆர்வம் தேடுமே ஆர்வம் தானும் தேற்று வரனை தேடுதலை தாரும் சமாதானம் பருவே சமாதானம் தாரும். நாங்கள் சொல்கிற வார்த்தைகள் சமாதானம் தராது, ஆர்வம் தராது. ஆனால் நீ சமாதானம் பெறுவதை வசனத்தை கொண்டு நீ சமாதானத்தை மன்றாடுகிறோம். இந்த ஆறாவது ஆசிரியர் என்று சொல்கிறோம். தியானத்தை விதாசத்துடைய வாழ்க்கை இருக்கிறதாகும். மீட்டர் இயேசுவை மூலம் ஜெபங்கள் நல்லதாகவே. ஆமென். நம்முடைய அன்றாட இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் வசனத்தோடு ஏற்பட்ட சமாதானம் இன்னும் இன்றைய புதுதாக இருப்பதாக